நாளும் இல்லை. ஆமா, இந்த பாடல் தான். ஏற்கனவே பேசியிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சிஸ்டர். நூலும் இல்லை, வாளும் இல்லை, நானும் பட்டம் விடுவேனா அந்த பாட்டு. கரெக்ட். ஏற்கனவே பேசியிருக்கீங்க தானே. பேசியிருக்காங்க. ஒரு 2 to 3 டைம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ. பாஸ்ட் இந்த 1 இயர்ல சொல்றேன். அறியாத வயதில் பேசியது ரேவதி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டதில்லை நீங்கள் பேசியது அப்படின்னு சொல்லிருக்காங்க. தம்பி, அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன். கமெண்ட் செக்ஷன்ல வாய்ஸ் மெசேஜ் இருக்குல்ல, ரேவதி சிஸ்டருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி டைரக்டா 1 to 1 கொடுத்துடுங்க. மூணே 4 மணி நேரம் போயிருக்கா லைவ். கேட்கும் அளவிற்கு பேச்சாளர் இல்லை ரேவதி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, சரியான ஒரு கவுண்டர் கொடுக்குறீங்க நீங்களும் வர வர. ஆமா, வாய்ஸ் மெசேஜ் போடலாம் சிஸ்டர், இந்த ஆப்ஷன் இருக்கு. ஆனா அந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ்னால நிறைய சேனலுக்கு வந்துட்டு ஏன்னா ஏஐ வச்சு தான் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கும்போது நான் வந்து இப்போ டெய்லியுமே இனிய காலை வணக்கம், இனிய மாலை வணக்கம், இனிய இரவு வணக்கம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு காப்பிரைட் வரும். அதனால அதை வந்து நான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நான் கொடுக்குற மெசேஜ் அதானே கொடுக்குறேன் உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு. அப்போ ஒரே கண்டென்ட்டை திரும்ப வர்றதுனால அது ஏஐ தான் செக் பண்ணும். செக் பண்ணும்போது நமக்கு வந்தது ரிப்பீட்டட் கண்டென்ட்னு சொல்லிட்டு இது கொடுப்பாங்க. மாற்றி மாற்றி கொடுக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு டைம் இருக்குமான்னு தெரில. காஃபி அண்ட் கேக் பிரேக் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இளங்கோ கிருஷ்ணன். கரெக்டான நேரத்தில் அம்மா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது, நான் உங்களுக்கு அனுப்புறது எப்படி சிஸ்டர்? அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போகிறீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து கார்னரில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கே ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும், படம் மாதிரி இருக்கும். நீங்கள் தான் பேச முடியும் சித்ராக்கா, நாங்கள் பேச முடியாது. தம்பி ஏன் என்னாச்சு? அப்புறம் நானும் சொல்லிடுவேன், தம்பி நீங்கள் டூகெதரில் வந்தாலும் நீங்கள் பேச முடியும்ன்ட்டு. நான் பேசாமல் அப்ரசண்டாக தானே இருக்கேன். நீங்கள் தான் அனுப்ப முடியும் சிஸ்டர். இல்லைங்க, நீங்களும் அனுப்புகிற ஆப்ஷன் இருக்குங்க. இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருந்துச்சுங்க, நான் கூட ஒருத்தர் பேருக்கு அனுப்பிச்சேன். அப்புறம் அதை பார்த்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இருக்கும், நம்ம சேனல்லே ஒரு 2 to 3 மெசேஜ் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே சிஸ்டர், வாங்க தொடர்ந்து பேசலாம். நம்ம கடந்து போகலாம். நிறைய நல்லதே பேசுவோம், நல்லதே பேசுவோம், அன்பாய் பேசுவோம். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் வந்து டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழும். சப்போஸ் லைக் விழலைன்னா அந்த 3 டாட் வந்திருக்கு இல்லையா ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணி லைக்ஸ் கொடுங்க. தொடர்ந்து பேசலாம் வாங்க. ஹலோ, சொல்லுங்க இளங்கோ கிருஷ்ணன். சாப்பிட்டாச்சா மேடம்? ஹலோ, பேசியாச்சு, சாரி படிச்சாச்சு. எம்ஆர்கே பிரதர் சொல்லுங்க. குடிச்சாச்சு மேடம். ஓகே. எனக்கு இஞ்சி போட்டாங்க பிடிக்காது. பிளாக் காஃபில எப்படி காஃபில போட்டாங்க இஞ்சியா? அதெல்லாம் எங்க அம்மா இஞ்சி போட்டுருக்காங்க. லைட்டா சளி இருக்குன்னு சொன்னேன். லைட்டா ஒரு மாதிரியா தொண்டை ஒரு மாதிரியா இருக்கணும். ஐயோ, பிளாக் டீல கூட இஞ்சி போட்டு கொடுக்கலாம், பிளாக் காஃபில போட்டா நல்லா இருக்காது. சரி, சளி இருக்குன்னா கேக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்க கூடாது. எனக்கு எஸ்பிபில இருந்து சாங் பிடிக்குங்க.